அவதார் லைவ் வியூவர்ஸுக்கு வணக்கம். இன்னைக்கு ஈரோடுலேருந்து ஒருத்தர் இன்டர்வியூ பண்ண போகிறோம். இவங்க கிட்டத்தட்ட 5 பிஸ்னஸில் இருக்காங்க. கல்வி, டெக்ஸ்டைல், ரியல் எஸ்டேட், அப்புறம் சாஃப்ட்வேர், இந்த மாதிரி பெரிய பிஸ்னஸில் கொடிக்கட்டி பறந்துட்டு இருக்காங்க. நம்ம சென்னையில் பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் இவங்க கட்டினதாங்க. உதாரணத்துக்கு சென்னை ட்ரேட் சென்டர், ஓஎம்ஆரில் இருக்க ராமானுஜம் ஐடி பார்க், அதுக்கப்புறம் சென்னை மெட்ரோ, இந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் இவங்க தான் கட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம ஈரோட்டில் இருக்கிற யூஆர்சியோட மேனேஜிங் டைரக்டர் திரு சி தேவராஜன் அவர்களை தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். நம்ம 1000 பேர் போடுற குப்பையை ஒரு ஆள் க்ளீன் பண்ணலின்னு காலையில் எழுந்திரிச்சு வெளியே சத்தம் போடுறோம். நமக்கு அந்த அக்கறை இல்லை. அரசாங்கம் அப்படிங்கிறதுங்க கேள்வியற்றதாக இருக்கும் பொழுது தாறுமாறாக காரியங்கள் நடக்குது. கூட இடித்து உரைப்பதற்கோ நல்ல விதமாக கேள்வி கேட்பதற்கோ ஆட்கள் இருந்தால் அவங்களுமே நல்லவங்க தான். அதாவது திராவிடம் அப்படிங்கிறது ஸ்பிரிச்சுவல் அற்றதுங்கிறதே ஏற்படுத்தப்பட்ட ஒரு நம்பிக்கை தான் என்னை பொறுத்த வரைக்கும். என்னைக்கு தாய்மார்கள் தவறை அங்கீகரித்தார்களோ, தவறுக்கு உடந்தையானார்களோ, அன்னைக்கு கெட்டு போச்சு. அரசியல் பொது வாழ்க்கைக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினச்சிட்டு சலுகைகளும் சௌகரியங்களும் வேணும்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்காது. ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2021 கொஞ்சம் ஒரு புதிராகத்தான் இருக்குங்கிறது என்னோட ஒரு கருத்துங்க. அவதார் லைவ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். சார் வணக்கம். வணக்கம். நான் உங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஈரோடு எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருந்தேன். யூஆர்சி தேவராஜன் பற்றி தெரியுமாண்ணா 2 விஷயம் சொன்னாங்க. ஒன்று அவர் ஒரு 60 லட்சத்தில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட இப்போ 1000 கோடிக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. 2வது இமீடியட்டாக சொன்னவர் ஒரு ரொம்ப நல்ல மனிதர், பண்புள்ள மனிதர் என்ற ஒரு விஷயம். இப்போ நாங்கள் சென்னையெல்லாம் ஒரு 50 கோடி 100 கோடி சொன்னாலே நாங்கள் பெரிய ஆண்டர்ப்ரனர்னு சொல்லிட்டு நாங்கள் பிரம்மாண்டமாக கொண்டாடுவோம். உங்களுக்கு அந்த பரபரப்பே இல்லை. நீங்கள் ரொம்ப அமைதியாக ஒரு பண்போடு இருக்கீங்க. இந்த பிஸ்னஸ் சக்ஸஸும் அறமும் 2 சேர்ந்து நீங்கள் கொண்டு போகிறது எனக்கு நல்லா தெரியுது. இது பரம்பரையாக வருதா இல்லை உங்களுக்கு இதில் எது புது எக்ஸ்பீரியன்ஸா? எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொல்கிற மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா பெருமைகளும் நாங்கள் அடைந்து கொண்டிருக்கிற அத்தனையும் என் தாய் தந்தையை சேரும். ஒரு பிரின்சிபலோடவே அவங்க வாழ்ந்தவங்க. எங்களுக்கு அதற்கு ஏதுவாக என்னையும் அண்ணாவையும் ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயம் பெரியநாயக்கன் பாளையத்தில் 6வது வகுப்புலேருந்து 11 வரைக்கும் படிக்க வச்சாங்க. குருகுல கல்வி. அங்கே ஒரே ஒரு சமையல்காரர், அது தவிர எல்லா வேலைகளும் மாணவர்கள் தான் பார்க்கணும். பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, காய்கறி நறுக்கிறது, பாத்திரம் கழுவுறதுலேருந்து சமைக்கிற அந்த பரிமாறுறது, பூஜை பண்ணுறது, ஸ்கூலில் மொத்த கேம்பஸ் க்ளீனாக வச்சுக்கிறது, உழைத்தால் தான் உயரலாம் அப்படிங்கிற மாதிரி சின்ன வயசுலேருந்து கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ அப்பா சொன்னார் அதாவது அவங்க தமிழில் சொன்னது, வாழ்க்கைக்கு குறிக்கோள் ஒன்று இருக்குது, அதை அடைய வேண்டிய வழி ஒன்று இருக்குது. குறிக்கோள் உயர்ந்த குறிக்கோளாக சமுதாயம், நம்ம ஊர் நல்லா இருக்கணும், அதற்காக நம்ம பாடுபடணும், 4 பேர் பாராட்டுற மாதிரி மதிக்கிற மாதிரி தொழில் இருக்கணும். சம்பாதிக்கிறதுங்கிறது அதற்கான ஒரு வழி, பிஸ்னஸ். த மீன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் பர்பஸ் ஆஃப் லைஃப். அது பர்பஸ் ஆஃப் லைஃப் அண்ட் மீன்ஸ் ஆஃப் லைஃப்னா, மீன்ஸ் பிஸ்னஸ், பர்பஸ் வேறு. அப்படியே இருக்கிற மாதிரி அவரை பார்த்து சின்ன வயசுலேருந்து அவர் பஞ்சாயத்து தலைவராக இருந்தார். எல்லாரும் அவரை சந்திப்பாங்க. யாரையும் அவர் நம்ம பேசுகிற இந்த டெசிபிளை விட இன்னும் ரொம்ப கம்மியாக பேசுவாங்க. அவரோட பேச்சை கேட்கணும்னா கூர்ந்து கவனித்தா தான் பேச்சை கேட்க முடியும். ஒரு கூட்டத்தில் அப்பா பேச போகிறாங்கன்னா எல்லாருமே அமைதியாகிடுவாங்க. தலைவர் பேசும்போது காது கேட்காதுப்பா, நீ சத்தம் போடாமல் இரு அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்ததுனால இது எதுவும் எங்களை பாதிக்காமையே நாங்கள் லக்கீலி நாங்கள் அந்த மாதிரி வளர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எங்களோட ஆசை இது மாதிரி 25 மடங்கு வளரணும் தான். 2031 அப்பாவோட 100ஆண்டு விழா, எங்கள் நிறுவனத்தின் 75வது ஆண்டு விழா. அன்னைக்கு மினிமம் 10 டைம்ஸாவது இப்போ இருக்கிறத விட உயர்ந்திருக்கணும் தொழிலில், தரத்தில், நேர்மையில் அப்படின்னு தான் வாழ்கிறோம். அதனால் இது எங்களுக்கு வித்தியாசமாக தெரியலைன்னு வச்சுக்கோங்க. பட் அதில் நிறைய டஃப்பான டெசிஷன் எடுக்க வேண்டியது இருக்குல்ல. சில டைம் பிஸ்னஸ்ஸு, அறம் 2 இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இது 2 சேர்த்து இருக்கும்போது நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும் இல்லையா? அது உண்மையாக அப்படி என்னன்னாங்க, நீங்கள் எடுத்துக்கிறத பொறுத்து தானே இருக்குது. எத்தனை பேர் இதை விட சிரமப்பட்டவங்க நாளை காலையில் எப்படி விடியுமோ தெரியாது நல்லா இருக்கிறப்போ கடவுள் நம்மளை இன்னைக்கு நான் கூட என் மனைவிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஐ எம் தி லக்கியஸ்ட் பர்சன் ஆன் திஸ் வேர்ல்டு அப்படின்னு. எல்லாமே நமக்கு அமைஞ்சிருக்கு. நல்ல பெற்றோர்கள், நல்ல ஊழியர்கள், நல்ல அண்ணா தங்கை,
மனைவி மக்கள் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறப்போ நம்மளே அறியாமல் நமக்கு வந்து எது மேலேயும் ஒரு ஏக்கம் இருக்காது இல்லைங்களா, அதிருப்தி இருக்காது. எல்லாமே சந்திச்சிருக்கோம். டஃபஸ்ட்டு லைஃப் பிஸ்னஸ் லைஃப்ங்கிறது லாஸ்ட் 10 years பிஸ்னஸ்க்கு ரொம்ப டஃப் பீரியட். லாட் ஆஃப் சேலஞ்சஸ், நிறைய இடத்துல லாஸஸ்ஸு அல்லது நிறைய பணம் வர வேண்டியது எல்லாமே இருந்தால் கூட அந்த இதுவும் கடந்து போகுங்கிற மாதிரி நம்ம எதுவும் தப்பாக பண்ணல. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம். சப்ளையர்ஸ் எல்லோரும் எக்ஸலண்ட்டாக கோஆப்ரேட் பண்ணாங்க. ஒரு 2 வருஷம் கழிச்செல்லாம் கூட பணம் கொடுத்துருக்கோம். ஆனால் கூப்பிட்டு கேட்கும் பொழுது தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது, பணம் எங்கேயும் போயிடாது எனக்கு தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் அதில் பாதி கொடுக்க முடியுமா பார், நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். அப்போ அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுவோம், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, தெரியும் எனக்கு, நான் 25 வருஷமாக நம்மளோட பிஸ்னஸில் இருக்கேன், இதுவரை இப்படி இருந்தது இல்லைன்னு. ஸோ இது எல்லாமே வந்துங்க உங்களுக்கு அதுக்குண்டான யூ வில் கிரியேட் த சிச்சுவேஷன் டு ஃபேஸ் எனி கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ் தட் மேக்ஸ் ஆல் த சிச்சுவேஷன்ஸ் ஈஸி அண்ட் கம்ஃபர்டபுள். ஸோ ஒரு விஷயம் சொன்னீங்க நீங்கள், மீன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், பர்பஸ் ஆஃப் லைஃப். உங்களுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன இருக்குது? உங்கள் ஜென்ரேஷன், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், உங்கள் பசங்க அதை கண்டினியூ பண்ணுறாங்களா? என்னை விட அழகாக பண்ணுறாங்க. நாங்கள் வந்து இப்போ 3rd generation வந்து பசங்க 3 பேர் பிஸ்னஸ்க்கு வந்திருக்காங்க. பொண்ணுங்க 3 பேரும் அற்புதமான குடும்பங்களில் கல்யாணமாகி போயிருக்காங்க. நீங்கள் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 3 பெண்களுக்குமே உடை நகை மீது ஆசையற்றவர்கள். பசங்க 3 பேர் பார்த்தீங்கன்னா ஒர்க்கஹாலிக்கு, அருமையாக படித்தவங்க எல்லாரும். ஸ்டான்ஃபோர்டு, டொலிடோ, ஸ்பெயின் எல்லாம் போய் படித்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சராசரியாக போய் எல்லோரும் கூட சைட்டில் இருந்து வேலை பார்ப்பாங்க. யூஆர்சினோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் யூஎஸ்பிஏ மேனேஜ்மெண்ட் பர்சன்ஸ் வில் பி அவைலபிள் அட் தி கால் ஆஃப் அ கஸ்டமர் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி பப்ளிக் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் அது சென்னிமலை டெம்பிள் ஆகட்டும், நிறைய நாங்கள் செய்கிற தான தர்மங்கள் எல்லாமே இப்போ நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அப்பா வந்து தான தர்மம் பண்ணால் கூட பையன் வந்து இல்லை அதுக்கெல்லாம் இப்போ இடம் இல்லை, பிஸ்னஸில் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் பசங்க வந்து அந்த மாதிரி ப்ராமிஸ் இருந்தால் இமீடியட்டாக பண்ணிடலாம்ப்பா, நான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்குவேன், நிறைய நல்ல காரியங்களுக்கு நாங்கள் வந்து துணை நிற்கிறோம், உடன்பாடு கூட இருக்கிறோம். அப்போ பசங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக பண்ண முடியாது. அந்த பர்பஸ் ஆஃப் லைஃப்பை நீங்கள் வந்து அப்படியே பெருசாக்குறீங்க. அந்த ஒளிரும் ஈரோடுன்ற இனிஷியேட்டிவ் இந்த மாவட்டத்துக்கு நிறைய விஷயங்கள் அந்த ஒளிரும் ஈரோடு கான்செப்டில் பண்ணிட்டுருக்கீங்க. இதுக்கு வந்து கார்ப்பரேட் பீப்புள் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக. இப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்குது, அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, அந்த அறத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. அந்த மாதிரி எல்லோரும் பண்ணுறாங்களா? இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்க நான் சொசைட்டிக்கு ஏன் பண்ணணுன்ற கேள்வியில் எழுப்புறாங்களே, அது வந்துங்க நீங்கள் அது உணர்த்தும் விதத்தில் இருக்குது. இப்போ நாங்கள் உலகமெல்லாம் சுற்றுறோம், எல்லா ஊருக்கு போகிறோம். ஈரோடுன்னு சொன்னால் சிலருக்கு தெரியல எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர்லேருந்து 100 கிலோமீட்டர், திருப்பூர் பக்கத்தில் இருக்குது. அந்த மாதிரி சொல்ல எங்களுக்கு எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஏக்கம். ஈரோடில் நிறைய பிஸ்னஸ், நல்ல பிஸ்னஸ், இப்போ அக்னி ஸ்டீல்ஸ், எஸ்கேஎம், சக்தி மசாலா, மில்கி மிஸ்ட்டு, நீங்கள் நிறைய பிராண்ட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டில் எல்லாத்துலேயும் வரக்கூடிய நிறுவனங்கள், இப்போ சிடி குமார்னு இருக்கார், அவங்க மாதிரி எல்லாருமே வண்டர்ஃபுல் அச்சீவர்ஸ் இன் பிஸ்னஸ். ஆனால் ஒரு நம்ம வந்து அந்த வட்டத்துக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வந்து நிறைய வெளியே போகிறவங்க எல்லோரும் பார்க்குறோம். எங்களுக்கு முன்னாடி தலைமுறை அப்பா, இப்போ எஸ்கேஎம் அவங்க மாதிரி பெரியவங்கெல்லாம் அன்னைக்கு சமுதாய பணி செஞ்சால் கூட ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் ஒருங்கிணைந்து செய்யறதுக்கு அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகல. அப்போ எங்களுக்குள்ளே இதை கூட பார்த்துட்டே இருந்த எங்களுக்கு வந்து இது ஒரு ஏக்கமாக இருந்தது கோயம்புத்தூர் எல்லாம் பார்க்கும்போது. அப்போ நாங்கள் நண்பர்கள் எல்லாம் வந்து ஏன் இப்படி இருக்குது, நம்ம எதாவது செய்யணுமே அப்படின்னு ஒரு 30 பேர் சேர்ந்தோம். நம்ம இந்த மாதிரி கருத்தை எடுத்து பண்ணலாம், ரொம்ப திட்டமிட்டு செஞ்சோங்க. ஒரு ஆஃபீஸ் போட்டோம், அதுக்கு ஒரு சிஇஓ அப்பாயிண்ட் பண்ணோம். ஃபுல் டைம் வந்து அதுக்கு வந்து ஒரு 20 பேர் 27 பேர் ஸ்டாஃப் வேலை செய்கிறாங்க. அப்போ வந்து நாங்கள் ஒரு மென்டார்ஸ்னு எஸ்கேஎம் இப்போ ஸ்டாலின் குணசேகரன் அந்த மாதிரி சமுதாய பணியில் இருக்க எல்லம்மாறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களையெல்லாம் முன்னாடி நிறுத்தி எங்களுக்கு வழிகாட்டுங்க, ஆனால் இந்த நோக்கத்தை நோக்கி நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிரும் ஈரோடு ஆரம்பித்தோம். அதில் இருந்தாவே பெருமைன்னு இன்றைக்கி வந்து 64 பேர் மெம்பர்ஸு. அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷனே இயர்லி 2 lakhsனா கூட அதில் இருந்தால் தப்பா நான் ஈரோட்டில் இருக்கிறக்கு அடையாளம்ங்கிற அளவுக்கு அது வந்து தன்னோட சீரிய பணிகளினாலும் சேவையினாலும் கலெக்டர், அமைச்சர்கள், கார்ப்பரேஷன் கமிஷனர் எல்லாருமே ஒரு விஷயம் அரசாங்கத்தினோட சிஸ்டத்தில் செய்ய முடியலன்னா அவங்க இமீடியட்டாக கூப்பிடு ஒளிரும் ஈரோட அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 11 கோடி ரூபாய் ஊர் வளர்ச்சிக்காக நாங்கள் 64 பேரும் கொடுத்துருக்குறோம். எத்தனை வருஷத்தில் இது 6 வருஷத்தில். இது செய்ய 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 உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம அதை பார்க்க ஒரு ஆர்வம் வந்துடுது. அப்போ அதை தொட்டு நிறைய வேலைகள் 5 அது வந்து குழுக்களாக பிரித்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெல்த் கேர், என்வாயர்மெண்ட்டு, எஜுகேஷன் அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட், இந்த 5 ஏரியாவில் வந்து நம்ம
கருத்து செலுத்துவோம். ஒரு கவர்மெண்ட் பண்ண வேண்டிய விஷயத்த நீங்கள் கவர்மெண்ட் ஈக்குவலாக நீங்கள் அதை எப்படி நினைக்கிறேன்னாங்க, எல்லாமே கவர்மெண்ட் செய்ய முடியாது. நம்ம 1000 பேர் போடுற குப்பையை ஒரு ஆள் க்ளீன் பண்ணலின்னு காலையில் எழுந்திரிச்சு வெளியே சத்தம் போடுறோம். நமக்கு அந்த அக்கறை இல்லை. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், அந்த துப்புரவு தொழிலாளர்கள் 1100 பேர் இருக்காங்களா, அவங்களை கூப்பிட்டு மரியாதையோடு பாராட்டி உங்களை நாங்கள் நேசிக்கிறோம் வணங்குகிறோம் சொல்லி ஒரு விழா வருஷத்தில் ஒரு நாள் ஒரு பிலாங்கிங்னஸ் கொண்டுட்டு வரலாம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுதே ஒரு பேங்கிங் லெவலில் பண்ணணும்னு 15000 பேர். நடிகர் சூர்யா அதை கேள்விப்பட்டு அதுக்கு ஒரு தீம் சாங் இருக்குது. அந்த தீம் சாங்கில் அவரும் ஆக்ட் பண்ணியிருப்பார். வைரமுத்துவோட பையன்தான் அந்த பாட்டு எழுதினார், மதன் கார்த்திக் எழுதினார். அந்த மாதிரி ஒரு ஸ்டைலோடு பண்ணுவோம், ஒரு என்டர்பிரைஸ் மாதிரி கொண்டுட்டு போவோம். பட் நோ இண்டிவிஜுவல் இஸ் டு பி ஹைலைட்டட். தனிநபர் தன்னை முன்னிறுத்தி கொண்டால் ஈகோ வந்துடும், கிளாஷ் வந்துடும். அப்போது ஆர்கனைசேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். இப்போ ஐஜிஎம் நடந்தது. இப்போ வந்து அதில் வந்து ஒரு 3 கோடி ரூபா பக்கத்தில் பணம் இருக்குது. செலக்டட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம். ஈரோடுக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் ஸ்மார்ட் சிட்டி ஸ்டேட்டஸ்க்கு ரொம்ப உழைச்சி அதை வாங்கினோம். ஓரளவுக்கு நம்ம கண்ணுக்குள்ளே வந்து அரசாங்கம் அப்படிங்கிறதேங்க கேள்வியற்றதாக இருக்கும் பொழுது தாறுமாறாக காரியங்கள் நடக்குது. கூட இடித்து உரைப்பதற்கோ நல்ல விதமாக கேள்வி கேட்பதற்கோ ஆட்கள் இருந்தால் அவங்களுமே நல்லவங்க தான். இப்போ தமிழ்நாடு அரசியல் நம்ம வந்து இப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தமிழ்நாட்டில் வந்து இது சரி ஒரு வாரம் நெகட்டிவாக போகிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை தமிழ்நாட்டில் என்னென்ன மாற்றங்கள் வரும்னு நினைக்கிறீங்க? இப்போ உதாரணத்துக்கு வந்து எல்லோரும் ஸ்பிரிச்சுவல் தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க. இப்போ திரு ரஜினிகாந்த் அவர்களும் ஸ்பிரிச்சுவல் தமிழ்நாடு பற்றி சொல்லியிருக்கீங்க. ஏன்னா நம்ம திராவிடம் மண்ணுன்னு சொல்கிறாங்க எல்லாரும். இது பாசிபிள்னு நினைக்கிறீங்களா? அதாவது திராவிடம் அப்படிங்கிறது ஸ்பிரிச்சுவல் அற்றதுங்கிறதே வந்து ஏற்படுத்தப்பட்ட ஒரு நம்பிக்கை தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் வந்து ஒருத்தரும் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்திருக்க மக்கள் மனதை கவர்வதற்காகவோ மக்கள் மனதில் இடம் பிடிக்கிறதுக்காகவோ பண்ணுறாங்கன்னா அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் நத்திங் பட் நேர்மையாக இருத்தல், மனசாட்சிக்கு பயந்து வாழ்தல் அல்லது மனசாட்சியின் சொல்படி நடத்தல். இது சம்பிரதாயங்களாகவும் ஜாதி அடிப்படையிலையும் போகிறப்ப தான் இது மேலே வந்து காழ்ப்புணர்ச்சி, வெறுப்பு, ஒரு சிலருக்கு அதற்கான அனுமதி, தியாகத்தையும் சேவையை முன்னிறுத்தி ஆரம்பிக்கப்பட்ட இயக்கங்கள் கூட இன்றைக்கி தனி மனித தேவைகள் சுயநலம்ங்கிறதுல அடிபட்டு போன மாதிரி இருக்கிறப்போ ஒரு புதிய உத்வேகமும் ஒரு புதிய உற்சாகமும் புதிய நம்பிக்கையும் தமிழகத்துக்கு வேணுங்கிறது என்ன மாதிரி இருக்கிறவங்களோட கருத்துங்க. அது யார் கொடுத்தாலும் சரி, என்ன கலரில் வந்து என்ன பேனரில் வந்து கொடுத்தாலும், ஆனால் நெருப்பு மாதிரி அவங்க வந்து முன்னாடி நிற்கிறவங்க தங்களை தற்சோதனை பண்ணிக்கிற மாதிரி அவங்க வந்து அதை வந்து செய்யணும். அஃபீஷியல்ஸ் அண்டு நம்மகிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இந்த கண்ட்ரின்னு சொல்லலாம். அறிவு சார்ந்த விஷயத்தில் எல்லாத்துலேயும் ரேஷனல். ஆனால் சுஜாதா எழுத்தாளர் சொன்ன மாதிரி என்னைக்கு தாய்மார்கள் தவறை அங்கீகரித்தார்களோ, தவறுக்கு உடந்தையானார்களோ, தவறான பணத்தை சந்தோஷமாக வாங்கி வீட்டில் வைத்தார்களோ அன்னைக்கு வந்து கெட்டு போச்சு. அது சிலர் பேர் சொல்லுவாங்க, இங்கே தான் அது அதிகமாக ஆரம்பிச்சதுன்னு கூட தமிழ்நாட்டில். உதாரணத்துக்கு எதை இல்லை, அந்த மாதிரி சில ஒரு இப்போ இந்த நம்ம வந்து ஒரு பொது சொத்தை எரிக்கிறது பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களோட கோபத்தை காமிங்க. ஆனால் நம்ம பணத்தில் வாங்கின பஸ்ஸையோ நம்ம பணத்தில் வாங்கின ஒரு பொருளையோ நம்மளே போய் உடைக்கிறதுங்கிறது எங்கேயோ பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்த மாதிரியே அந்த உணர்வையே தூண்டி நடக்கிறதுக்கெல்லாம் பதிலாக ஆக்கப்பூர்வமாக இப்போ நான் என்ன செய்யணுங்கிறத அடுத்தவங்க நிர்ணயிக்கூடாது. நீங்கள் செஞ்சு காமிச்சிட்டு சொல்லுங்கள். இளைஞர்கள் வந்து அதை வந்து ஆழமாக உணரணும். அரசியல் பொது வாழ்க்கைக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினச்சிட்டு சலுகைகளும் சௌகரியங்களும் வேணும்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்காது. கிடைக்கிறதா தான் ஏற்றுக்கணும். நீங்கள் தமிழ்நாடு அரசியல் 2021 எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரி லீடர் வரணும், என்ன மாதிரி அரசியல் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு பக்கம் திராவிட அரசியல் ஒன்று போயிட்டுருக்கு, ஒரு பக்கம் ஆன்மீக அரசியல், ஒரு பக்கம் வந்து மைய அரசியல்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இல்லை அரசியல்ன்றது ஒன்லி வின்னிங் தானா? இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் அரசியல்ன்றது ஜெயிச்சாதான் நீங்கள் வந்து அரசியல்வாதி, நல்ல எண்ணம் அதெல்லாம் யாரும் பார்க்குறதில்ல. இது எப்படி அறம் சார்ந்த அரசியல் பாசிபிள்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேர் வந்து நல்லது பண்ணணும் வராங்க, ஆனால் பண்ண முடியாமல் போயிருக்கு, ஐயோ இல்லை முடியாதுன்று போயிடுறாங்க. எப்படி இது அறம் சார்ந்த அரசியல் முடியுமா? அதாவது இது என்னோட பதில் வந்துங்க எப்படின்னா, இப்போ ஒரு குடம் ஒரு 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 துளி விஷத்தை வந்து முறிக்கணும்னா 1000 குடம் தண்ணி ஊற்றணும்னு சொல்லுவோம். நல்லவர்கள் எல்லாருமே வந்து பயந்துட்டோ நமக்கு ஏன் வம்புனோ ஒதுங்க 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 ஒதுங்கத்தான் வந்து நல்லதல்லாத விஷயங்கள் நிறைய நடக்குது நம்மை சுற்றி. நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல இப்போ மே மாதத்தில் எலெக்ஷன் வருதுன்னா எல்லா அமைப்புகளுமே எல்லாரையும் ஓட்டு போட வைப்போம் அப்படிங்கிற மாதிரி இறங்கணும்னு வச்சுங்களேன். ஒரு தீர்ப்பு, நல்ல தீர்ப்பு வரலாம். ஏன்னா மக்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு யோசனை இருக்கும். நீங்கள் மொத்த தமிழகத்தை எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இப்போ வந்து யாரை முன்னிறுத்தி எலெக்ஷன் கொண்டு வருது அப்படிங்கிறதெல்லாம் விட
234 பேருமே வந்து நல்ல மனிதர்களாக வராங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்களுக்குள்ள ஒரு 2 பிரிவாக இருந்து வர்றாங்க, அவங்களுக்குள்ள ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கிற மாதிரி. இப்போ இந்த விஜய் படமெல்லாம் ஒன்று வந்திருக்கும்ல, அந்த மாதிரி கற்பனைக்காக இருந்தால் கூட ஏதோ ஒரு இடத்துல இப்போ நம்ம வந்து அதை சொல்ல போகிறவங்க வந்து இறங்கி வேலை பார்க்கணும். இப்போ நாங்கள் ஒளிரும் ஈரோட்லேயே நாங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்னா, அரசியல் சார்ந்த அறிவு வளரணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2021 கொஞ்சம் ஒரு புதிராகத்தான் இருக்குங்கிறது என்னோட ஒரு கருத்துங்க. இப்போ மேபி நம்ம வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து பேசும் பொழுது இந்த மாதிரி குணாதிசயங்களோடு வந்தால் அவங்கள வந்து நம்ம வந்து எலெக்ட் பண்ணுவோம். 2 விஷயங்க, 100% ஓட்டு, இன்னொன்று சரியான வேட்பாளர்கள், அப்பழுக்கட்ட வேட்பாளர்கள். என்னோட கருத்து வந்துங்க, ஒரு புதிய மாற்றம் வரணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இப்போது இந்த அரசியலில் ஒரு விஷயம் எல்லாம் மீடியாவில் பேசக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கொங்கு பெல்ட்டு, மதுரை பெல்ட் அப்படின்னு பிரிப்பாங்க. ஏன்னா இந்த பெல்ட்லலாம் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து டெசிஷன் எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. உங்களை மாதிரி பெரிய ஆட்கள்லாம் ஒன்று சேர்ந்து இல்லைங்க இந்த வருஷம் வந்து இந்த எலெக்ஷனில் இவங்களுக்கு ஓட்டு போடலாம் டிசைட் பண்ணோம். அது இப்போ கூட சாத்தியமா? இல்லை உண்மையாகவே என்னோட லைஃப்பில் நான் வந்து இப்போ 60 வயசாக போகுதுன்னா நிறையா எப்பவுமே அந்த மாதிரி ஈவன் எங்கள் வீட்டில் அம்மா அப்பா கூட பண்ணதே கிடையாது. இந்த பகுதியில் அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற இப்போ பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர்களை பொறுத்து அந்த மாதிரி ஒரு விஷயம் வருது. எனக்கு தெரியும் இந்த ஊரில் இந்த பகுதியில் இது வரைக்கும் இனத்தின் அடிப்படையில் இது வரைக்கும் ஓட்டு விழுகவே இல்லைங்க. யூ ஹாவ் டு எமர்ஜ் அஸ் அ லீடர். இது நிறைய இளைஞர்கள் கிளம்பணுங்க. நான் எனக்கு கட்சியெல்லாம் வேண்டாம், ஆனால் எல்லாரையும் ஓட்டு போட வைப்பேன். அவங்களுக்கு இஷ்டத்துக்கு ஓட்டு போடுத்தோம். ஒரு கிராமம் வந்து முழுமையான கிராமம் அப்படின்னா 100% ஓட்டு போட்ட கிராமத்துக்கு எல்லா கிராமத்தை விட அதிகபட்ச பணமே கூட கொடுக்கலாம் அரசாங்கம். இந்த மாதிரி ஒரு ஓட்டு போடுறதுக்கு எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணோம்னு வச்சுங்களேன். இப்போ கொரோனா வந்துருச்சு, எல்லாருமே அதுக்கு பயப்படுறோம். யாராவது வந்து ஐ டோன்ட் கேர்னு இருக்கிறவங்கெல்லாம் சஃபர் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? இது வந்து திணிக்கப்பட்டதோ புகுத்தப்பட்டதோ இயல்பாக வந்ததோ தெரியாது. அந்த மாதிரி வந்து வரக்கூடிய எலெக்ஷனில் தமிழ்நாடு தான் யார் என்று காண்பிக்கலாம். ஏன்னா பலரோட முயற்சியில் தமிழகம் வந்து ஒரு தலை சிறந்த மாநிலமாக தான் இருக்குது, நோ டவுட். பட் எதில் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? கல்ச்சரில் மிஸ் ஆயிடுச்சா, இல்லை எதுலாவது ஒரு ட்ராக் மாதிரி போயிடுச்சா தமிழ்நாடு? நேஷனல் லெவலில் நமக்கு ரெகக்னிஷனே இல்லைங்க. இப்போ நேஷனல் லெவலில் போய் தட்டிட்டு வர வேண்டிய விஷயங்கள், இப்போ 2032 ஒலிம்பிக்ஸ்க்கு இந்தியா போட்டி போட போகுதுன்னு சொன்னாங்க. இப்போ 4 போட்டியாவது 10 போட்டியாவது தமிழ்நாட்டில் நடக்கணும்னா அதுக்கு இப்போ இருந்து தயாராகணும். அதை போய் நம்ம வந்து டெல்லியில் ஸ்ட்ராங்காக பேசணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு எவால்வ்டு லீடர்ஸ் சிலரை வந்து டெல்லியில் போய் தமிழகத்துக்காக பேசுகிறக்கோ, இந்த 2 பேருக்குள்ளே இருக்கிற ஒரு அதிருப்தி, அந்த தலைவரை திருப்தி பண்ணுறதுக்கு அவங்களுக்குள்ள இல்லாத ஒற்றுமை வந்து ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல காரியத்துக்கு கூட போய் பேச முடியல. கேரளா எம்பிஸ்னால் எல்லாரும் ஒன்றா போய் பேசுகிறாங்க. ஆந்திரா எம்பிஸ் கட்சி சார்பற்று ஸ்டேட் அப்படிங்கிற லெவலில் பேசுகிற மாதிரி ஒரு நிலைமையெல்லாம் இல்லாதது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியோ பெரிய சென்ட்ரல் ஸ்கீம் இப்போ இந்த எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலே கொண்டு வரக்கு அத்தனை தவிப்போடு தான் வந்தது. அந்த மாதிரி கேட்டால் என்னம்பாங்க, தமிழகம் ஒதுக்கப்படுதும்பாங்க. ஆனால் இவங்க போய் அங்கே அது முறையாக பேசி சொல்லி பண்ணுறக்கோ, அந்த மாதிரி மெகா ஸ்கீம், ஒரு ஏர்போர்ட், இப்போ சென்னை ஏர்போர்ட் எடுத்துட்டிங்கன்னா ஹைதராபாத்து பெங்களூர் எல்லாம் வரக்கு முன்னாடி எல்லாரும் சென்னை வந்து தான் வெளிநாடு போவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம தலைவர்களோடவோ நம்ம அமைப்பு ரீதியாக நம்ம எடுத்துக்கிற முடிவுகள்னாலேயே தவிக்கிறோம். நம்ம அந்த ஏர்போர்ட் வந்து இப்போ அந்த ஸ்டேட்டஸ் குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. அது என்ன நினைக்கிறீங்க? ஈகோன்னு நினைக்கிறீங்களா, அரசியல் நினைக்கிறீங்களா? சுயநலமான அரசியல், எதையாவது எதிர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அரசியல் தான் வந்து இது யாருமே பேசவே முடியலைங்களே. அதான் அது நீங்கள் வந்து எதிர்த்தா தான் அது வந்து தமிழ்நாடு ரேஷ்னல் இதன் திங்க்ன்ற இந்திய எதிர்க்கணும், அப்போ தான் தமிழ்ன்றாங்க. அது வந்துங்க எப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்களோட உணர்வுகளையே தூண்டி நம்ம வாழ்ந்து அதிலேயே ஜெயிச்சு வளர்ந்துட்டோம். அறிவை வளர்த்து வளர்தல் வேறு, உணர்ச்சிகளை தூண்டி வளர்தல் வேறு. ஸோ நம்ம தமிழ்நாடு உணர்ச்சியை தூண்டியே நம்ம இருக்க ரொம்ப சினிமாவை நம்பி இருக்கிறோம். நம்ம இந்த அளவுக்கு சினிமாவுக்கு முக்கியத்துவம் வேறு மாநிலத்தில் கிடையாது. இந்த ஏழை எளிய மக்களினோட உணர்வுகளையே தூண்டி அதை வச்சே நம்ம பிழைக்கணும்னு நீங்கள் வந்து எல்லா ஸ்ட்ராட்டஜியும் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன். ஏன்னா அரசியல் அதுதானே வேணும். அப்படியே பாருங்க, நீங்கள் நானும் அப்படிதான் பேசுறேன், அதுதான் வேணும். அரசியல் அதை உணர்வு தூண்டா தான் நீங்க வந்து ஜெயிக்க முடியும். அப்படி இல்லைன்னு சொல்றேன் நான். இப்போ நார்வேவோ டென்மார்க்கோ அந்த மாதிரி நாடுகள் எல்லாம் எத்தனையோ அற்புதமான விஷயங்கள் நடக்குது. அங்கேயும் எல்லா கஷ்டமும் இருக்கு, எல்லாம் இருந்தால் கூட ஒரு சராசரியா எல்லாம் பேசிக்கிறாங்க. அந்த கட்சியை சொல்லி விரோதம் வளர்த்தப்படுறதில்லை. எனக்கு இந்த கோட்பாடு படிக்குது, நான் அதில் இருக்கிறேன், பட் விரோதமாக இருக்க வேண்டியதில்லை. ஈவன் வேறு மாநிலங்களில் கூட அப்படி இருக்குது. இங்கே தான் என்னமோ 2 மெகா லீடர்ஸ் அப்படிங்கிறவங்க, அவங்க 2 பேர் மறைஞ்சு இப்போ தான் வந்து அரசியல் ஒரு எலெக்ஷன் சந்திக்க போகிறோம். அப்போ இவங்க எல்லாரும் அந்த தத்துவம் ஜெயிக்குதா தனி மனிதன் ஜெயித்தானா அப்படிங்கிறது இந்த
வரக்கூடிய எலெக்ஷனில் தெரியும். ஸோ தத்துவம் எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க, தனி மனிதன் எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை இப்போ ஏன்னா யாருனாலும் ஆர்டிகுலேட் பண்ணி அழகாக பேச தெரிஞ்சவங்கனால ஒரு விஷயத்தை ஈர்த்து கொண்டு போக முடிஞ்சுது. இப்போ வந்து அந்த மாதிரி நிலைமை இல்லாமல் இருக்குது. இப்போ ஒரு வெரி நியூட்ரல் சுச்சுவேஷன், எல்லாரும் பேச முடியுது, எல்லா கருத்துக்கும் மறுப்பு கருத்து இருக்குது. அப்போ வந்து இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கங்கிறது இப்போ தான் தெரியும், கண்டிப்பாகவே வந்து தெரியும். ஆனால் எல்லாருமே இன்றைக்கி வந்து முதல்ல வந்துங்க அரசாங்கத்துக்கும் தனி மனிதனுக்கும் தொடர்புகள் குறைந்திருந்தது. இப்போ இந்த ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், நீட்டு எல்லாத்த பற்றி பேசி எல்லா மனிதனுக்குமே இதனால் சாதக பாதகங்கள், அரசாங்கத்தினோட செயல்பாடு எப்படி இருக்குது, ஒழுங்காக இருக்கான்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு படித்த இளைஞர்கள் அதிகமாயிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அந்த படித்த இளைஞர்கள், சிந்திக்கிற இளைஞர்கள் அதிகமாகிட்டு இருக்கிறப்போ ரொம்ப நாளைக்கு மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்க முடியாது. எந்தெந்த விஷயத்தில் தமிழ்நாடு மக்கள் முட்டாளாக்கிட்டு இருக்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இலவசம் அப்படிங்கிறது வந்துங்க ஒரு மிகப்பெரிய நம்மளை அடிமையாக்கி வச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம். நான் வேற ஒரு ஃபோரமில் கூட வந்து அந்த சிஎம்மோட நியூமரோ யூனோ ஸ்டேட்டுங்கிறதுல தொழிலதிபர்கள் எல்லாம் பேச சொன்னதில் நான் அது சொன்னேன். ஏன் இவ்வளோ வட மாநிலத்துக்காரங்களை நம்ம நம்பி இருக்கிறோம்? ஒரு வருடத்துக்கு 8 லட்சம் பேர் வந்து 12th எழுதுகிறாங்க, 3.5-4 லட்சம் பேர் தான் படிக்க போகிறாங்க. மீதி 4 லட்சம் இளைஞர்கள் 10 வருஷத்துக்கு எடுத்தால் 40 லட்சம் பேர் எங்கே போனாங்க? அவங்க சார்ந்த விஷயங்கள் என்ன நம்ம நாட்டில் நடந்திருக்கு, தமிழ்நாட்டில்? ஏன் நீங்கள் வந்து இதே மாதிரி ஒரு பக்கம் இலவசம், இன்னொரு பக்கம் சாராய கடை, ரெண்டும் கட்டுப்பாட்டுக்கு வந்தால் ஒழிய சிந்திக்கிற சக்தியே இருக்காதுங்க. எப்படிப்பா நடத்த முடியும்? இப்போ வந்து சாராய கடை ஒழிச்சிட்டா 30,000 கோடி எப்படி நடத்த முடியும்னா, நீங்கள் இலவசத்தை கூட வந்து ஒரு டிஃபைன் பண்ணி பண்ணலாம். நான் அந்த மக்களுக்கு போய் சேர வேண்டிய சௌகரியங்கள் போய் சேரட்டும். உழைக்காமையே நீ வீட்டில் உட்காந்தே சாப்பிட்றலாம், டிவி ஃப்ரீயாக கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது, நீ வேலைக்கே போக வேண்டாம். சோம்பேறித்தனத்தை விதைச்சிட்டு எப்படி சுறுசுறுப்பாக்குறது? ஏழ்மை ஒழிக்கப்படணும். தெர் இஸ் நோ டூ ஒப்பீனியன் ஆன் தட். ஏழ்மை வந்து பொருளாதார வளர்ச்சி மூலமாக ஒழிக்கப்படணுமா, இலவசங்கள் மூலமாக மறைக்கப்படணுமா? மறைக்கப்பட்டு கொண்டு இருக்கிற வரை அதுக்கு இருக்கிற சில அந்த அடிப்படை ஏழை எளிய மக்கள் இருக்கிற ஒரு வார்த்தையை காப்பாற்றணுங்கிறதுக்காக பணத்தை கொடுத்து ப்ராமிஸ் வாங்கி எங்கே பணம் கொடுக்கறதுங்கிறது ஆரம்பிச்சதுங்க இந்தியாவிலேயே ஓட்டுக்கு நம்ம நாட்டில் தானே, தமிழ்நாட்டில் தானே ஆரம்பிச்சது. அது வந்து அதுக்கு தான் ஜஸ்டிஃபிகேஷன் தராங்க, என் பணம் நான் வாங்கிக்கிறேன். நீங்கள் அப்படி தான், நீங்கள் அதை தான் சொல்கிறேன்ல, நீங்கள் பரீட்சையில் பிட் அடிக்கிறது கூட வந்து நியாயப்படுத்திட்டு அப்புறம் அந்த மாணவனுக்கு எங்காவது படிக்கிறதுக்கு தோணுமா? வாத்தியாரே சொல்லி கொடுக்குறாருன்னு வச்சுக்கிட்டே, பார்த்து எழுதுடா, பரவாயில்லடா, பாஸ் பண்ணால் தாண்டா பிழைக்க முடியும்னா அப்புறம் நீங்கள் எங்கே போய் அவனுக்கு தர்மத்தையும் நேர்மையும் நல்ல ஒழுக்கத்தையும் போதிக்க முடியும்? ஒன்ஸ் நீங்கள் அதை கிள்ளி எரிஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அது வேலையே செய்யாதில்ல. பணம்ங்கிறதே மனிதன் உருவாக்கிய ஒரு விஷயம், பண்டமாற்று முறை மாதிரி. அந்த விஷயம் வந்து அல்டிமேட் இம்பார்ட்டன்ட் விஷயமா மாறின பிறகு எல்லாமே அதை நோக்கி போகுது. அதுக்காக நான் எதை வேணாலும் செய்வேன். அது அதிகமாக செஞ்சவங்கள நம்ம பாராட்டுறோம். ஏன்னா சமுதாயம் அப்படி தானே இருக்குது. நீங்கள் வந்து ஜெயிக்கலைன்னா உங்களுக்கு மதிப்பு இல்லை. நீங்கள் நல்லவனா ஜெயிக்கிறவனா பார்க்கும்போது எல்லாரும் ஜெயிக்கிறவங்க பின்னாடி தானே பார்க்குறேன், நல்லவங்க மதிப்பு ஒரு வேஸ்ட்பா அப்படின்னு தானே போயிடுறாங்க. சிஸ்டமே என்னாச்சுன்னா, இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு ஒரு கட்சி சார்பில் இருக்கிறீங்க, ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், ஈரோடு வேட்பாளராக நீங்கள் வர்றீங்க, அறிமுகம் இல்லை உங்களுக்கு ஈரோடை பற்றி, எல்லார்ட்டையும் பழகணும் கிடையாது, சின்னம் அந்த இலச்சினையை வச்சு வரும்பொழுது அப்போ தனி மனிதனுக்கு அங்கே அர்த்தமே இல்லாமல் போயிடுது. அப்போ அது என்ன ஆகுது, பர்மனெண்ட்டாக அந்த சின்னங்கள் இருக்குது, நீங்கள் சின்னத்தை ப்ரொமோட் பண்ணவே வேண்டாம், இட் இஸ் தேர். அது மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகுது, இது எதையுமே நம்ம சேலஞ்சு பண்ணாமல் நம்ம என்ன நினைக்கிறோம், மாற்றம் வரணும்னு நினைக்கிறோம். அடிப்படையாக வந்து இது மாற்றம் வரணும். ஒரு 50 வயசுக்காரங்க 40 வயசுக்காரங்க ஒரு கட்சியில் எம்எல்ஏ போட்டாங்கன்னா 27 வயசு எம்பி கூட ஆகுறாங்க. இப்போ எத்தனை பேருக்கு நம்ம ஊரில் வந்து அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குது? அப்படியே கிடைச்சா கூட அவர் மந்திரி பையனோ எம்எல்ஏ பையனுக்கு தான் கொடுக்குறாங்க. அப்போ புதிய இளைஞர்களுக்கு அரசியல் வரணுங்கிற ஆர்வமே செத்து போயிடுது. நீ என்னதான் போய் அமைப்பில் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இல்லைன்னா நீ வர முடியாது. அஜைலாக வந்து நீங்கள் வந்து ஒரு தன்மையோட ஆளுமையோடு இருக்கிறது தப்பு இல்லைங்க, அது எப்படி பயன்படுத்துறீங்க. இயல்பாக நீங்கள் வந்து அந்த தலைமை பண்புகளை வெளிப்படுத்தி எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரி வருங்க, கண்டிப்பாக வருங்க, நிச்சயமாக வரும். நிறைய சமுதாயத்தில் நிறைய பேர் வந்து ரொம்ப அறம் சார்ந்தா இருப்பாங்க, ரொம்ப நேர்மையாக இருக்கும்னு நினைப்பாங்க, நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணலான்னு. ஆனால் லைஃப்பில் வந்து பெருசாக ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்குது. நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். சில பேர் வந்து அறம்லாம் பார்க்க மாட்டாங்க, நான் ஜெயிச்சா போதும், எப்படியாவது ஒன்று நான் ஜெயிச்சா போதும்னு நினைக்கிறாங்க. இந்த அறம் சார்ந்து வாழ்க்கை நடத்துகிறவங்க, நேர்மையாக இருக்கிறவங்க, நல்ல இன்டென்ஷனோடு இருக்கிறவங்க ஜெயிக்கலன்னா கூட எதை பார்த்து வருத்தப்படக்கூடாது. இது வந்து ஒரு பெரிய ஒரு பாடமாக இருக்கும் எல்லாருக்கும். இல்லை, முதல்ல அது மாதிரி நினைக்கவே கூடாதுங்க.
ஜெயிப்புங்கிறதே இட்ஸ் நாட் அ ஃப்ரேம் ஒர்க் டெஃபினேஷன். பணம் சேர்ப்பது வெற்றி என்றால் அது வெற்றியாகவே இருக்காது. ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம யாராவது பணக்காரங்க அப்படிங்கிறக்காக சரித்திர காலத்திலிருந்து பணக்காரங்கன்னு நினைவு கூர்றோமா? நல்ல மனிதர்களை நினைவு கூர்றோம், நல்ல ஆசிரியர்கள் நினச்சிக்கிறோம், சிறந்த பத்திரிகையாளரை நினச்சிக்கிறோம். அதுதான் உலகம் நினச்சிக்கிட்டு இருக்கு. பணக்காரன்ற யார் நினச்சிக்கிறது கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் எந்த ஊர்லேயும் கிடையாது. அது டெம்பரரி, பியூர்லி டெம்பரரி. நம்ம காலத்திலேயே நம்ம எத்தனையோ வசதியானவங்க வசதியற்றவங்களாம் போயிடுறாங்க. ஆனால் நல்ல குணங்களோடு இருந்தவங்க நிம்மதிங்கிறது வாங்க முடியாதுல்ல. நீங்கள் அது உங்களுக்குள்ளே இருக்கிற விஷயம் இல்லையா? நாங்கள் நேற்று பேசிகிட்டு இருந்தோம். வேலுசாமின்னு ஒரு கொத்தனார், கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட 40 வருஷம் இருந்தார். திருநெல்வேலி மாவட்டத்துக்காரர். அதிகமான வேலைகள் அவர் தான் செஞ்சு கொடுத்துருப்பார். அவரும் அவர் மனைவி வேம்பன்ட்டு, அவரோட 2 பசங்களும் இப்போ எங்கள்கிட்ட இன்ஜினியராக வேலை பார்க்குறாங்க. நேற்று நாங்கள் 2 பேரும் அவங்கள ரொம்ப நேரம் நினச்சிக்கிட்டோம். எப்படி இருக்காரோ தெரியல, ஆனால் சந்தோஷமாக இருப்பாங்க. சைக்கிளில் தான் வருவாங்க, சாப்பிட்டு மத்தியானம் உறங்குவாங்க. என் மனைவி கூட சொல்லுவாங்க, பார்த்தா பொறாமையாக இருக்குங்க, எவ்வளோ நிம்மதியாக இருக்காங்க பாருங்கன்னு. அவங்களுக்கு பணம் இல்லை, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க. நீங்கள் அப்படி இருந்து இந்த நாடு இந்த நிலைமையில் இருக்க புரட்சி கொந்தளிக்கிற ஒரு இடமா இருந்திருக்கும். இல்லாதவங்கெல்லாம் வந்து போராடுறதுக்கு ஆரம்பிச்சிருந்தா இங்கே ஒருத்தங்கூட நிம்மதியாக இருக்க முடியாது. அவங்க அளவில் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. ஒருவேளை அவங்கெல்லாம் ரொம்ப வசதியாக இந்த ரொம்ப பேத்தல் பண்ணிட்டு இருக்கிறவங்கள பார்த்து பைத்தியக்காரன் அப்படின்னு கூட திட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நமக்கு தெரியாது. நம்ம என்னமோ நினச்சிக்கிறோம், இந்த காரில் போனால் இந்த நகையை போட்டுக்கிட்டா அது மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம். தட்ஸ் நாட் ட்ரூ. தி ஹாப்பி பர்சன் நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஹாப்பி பர்சனை நீங்கள் டெஃபினிஷன் இல்லாமையே தெரிஞ்சுக்கலாம். அதனால் இளைஞர்களை பொறுத்த வரைக்குங்க கண்டிப்பாக என்னோட கருத்து வந்து விவசாயம் அற்புதமாக இருக்க போகுது. உலக அளவில் ஜவுளித்துறை உலக அளவில் தேவைக்கு இந்தியா வந்து இன்னும் நிறைய கொடுக்கறதுக்கு நம்மக்கிட்ட அது பொதிந்து கிடக்கிற அற்புதமான திறமை. கட்டுமானத்துறை, மென்பொருள் துறை, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே உலகத்துக்கே நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பேஸாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம சுற்றி நடக்கிற இந்த என்ன சொல்கிறதுங்க, இது தப்பாட்டம், இது ஒரு தெருக்கூத்து மாதிரி நடந்துகிட்ருக்கு. இதையெல்லாம் பார்த்து நம்ம வந்து கண்டிப்பாக கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம வந்து பாசிட்டிவாக இருக்கலாம், நிறைய நல்லது நடக்கும். என்னோட கருத்து, நாங்கள் அப்படி தான் இருக்கிறோம், அப்படியே தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். இப்போ நம்ம வந்து இப்போ இது வரைக்கும் வந்துகிட்டே இருக்கோம். 64 இயர்ஸ் ஆஃப் ஒரு பிஸ்னஸில் இருக்கிறோம். அடுத்து 100 வருஷத்துக்கு இருப்போம். அப்படின்னா நம்ம வேலையை நம்ம ஒழுங்காக செய்கிறோம், யாரையும் புண்படுத்துறதில்லை, யார்கிட்டையும் வம்புக்கு போகிறதில்லை, தீங்கான செயலுக்கு துணை போவதில்லை, தீங்கு செய்ய வேண்டும் என்று யாரையும் துணைக்கு சேர்ப்பதில்லை. அந்த மாதிரி நம்ம நினச்சிருந்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளை பார்த்து ஓகே இந்த மாதிரி இருக்கலாம் போல இருக்குன்னு சொல்லி ஈரோட்டில் எனக்கு தெரிய நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறோம். எல்லாருமே இப்போ மில்கி மிஸ்டோ எஸ்கேஎம்மே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பிஸ்னஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து அதை வந்து பியூர்லி அவங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி, பிஸ்னஸ் உழைப்பில் வந்த நிறுவனங்கள் தானே அந்த மாதிரி இருக்குது. அப்படி சொல்கிறேன் நான். ரொம்ப நன்றி சார். அதாவது நான் வரும்போது உங்களை ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இன்டர்வியூ எடுக்கணும் தான் வந்தேன். கிட்டத்தட்ட 1000 கோடி மேலே பிஸ்னஸ் பண்ணிருக்கீங்க, 5 பிஸ்னஸில் இருக்கீங்க. இந்த பஞ்சபூதங்கள் மாதிரி நீங்கள் சொன்ன என்னென்ன வந்து ஃபியூச்சர் பிஸ்னஸ், எல்லா பிஸ்னஸ், அக்ரிகல்ச்சரில் இருக்கீங்க, சாஃப்ட்வேரில் இருக்கீங்க, கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கீங்க, ஸோ எஜுகேஷன்லையும் இருக்கீங்க, எல்லா பிஸ்னஸில் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் பிஸ்னஸை தாண்டி அறத்தை பற்றி தான் நிறைய பேசுனீங்க. நல்லது நடக்கணும், தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கணும், மக்கள் வந்து நல்ல எண்ணங்களோடு இருக்கணுன்றதான் பேசுகிறேன். அதுலேருந்தே தெரியுது நீங்கள் எவ்வளோ வந்து யூ ஃபோக்கஸ்ட் ஆன் பர்பஸ் ஆஃப் லைஃப். மீன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் விட பர்பஸ் ஆஃப் லைஃப் ஃபோக்கஸ் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னு தெரியுது. உங்கள் டைம் மட்டும் கிடையாது, உங்கள்கிட்ட நிறைய நானே கற்றுக்கிட்டேன். ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்கள் சந்தித்ததில். ரொம்ப நன்றி. மிக்க நன்றிங்க தம்பி. அதாவது நேர்மறையான எண்ணங்கள் தான் இளைஞர்களை வாழ வைக்கும். 4 நாள் கூட பசியோடு இருந்துடலாம், ஆனால் நம்பிக்கை இல்லாமல் 1 மணி நேரம் கூட இருக்கக்கூடாது. அந்த நம்பிக்கையோடு நம்ம இருப்போம், எல்லோரும் கண்டிப்பாக இருப்போம். வாழ்த்துக்கள். உங்கள் அணியினர் அனைவருக்கும் என்னோட நன்றி, வாழ்த்துக்கள்.